ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னா லைனிங் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ப்ளவுஸில் வந்து இந்த லைனிங் ஓரத்துலேயே நம்ம தையல் போடுவோம். ஓகேவா? ஏன்னா லைனிங் தான் கரெக்டான அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே மெயின் பீஸ் வச்சு இந்த ஓரத்தில் நம்ம சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போ நான் அந்த தையல் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து கேப் விட்டு போடுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து கரெக்டான அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன், தையலுக்கும் சேர்த்து. இப்போ தையலுக்கும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டுருப்பேன். இதுதான் வந்து இந்த ஸ்லீவோட ரெடி அளவாக இருக்கும். இந்த 1/4 இன்ச் எதுக்காக விட்டுருக்கோம், 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ எதுக்காக விட்டுருக்கீங்க அப்படின்னா தையலுக்காக விட்டுருப்பீங்க. சரியா? இப்போ இந்த ஓரத்தில் தான் இப்போ நம்ம தையல் போடுவோம். அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லை 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த ஹைட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ இந்த ஓரத்தில் தையல் போடுறது 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான கேப்பில் தான் நீங்கள் தையல் போடணும். ஏன் அப்படின்னா 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம சுற்றிலும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தையல் போடுவோம். அப்போ இந்த தையல் டம்மி தையல் இருக்குல்ல, டம்மி தையலில் இது வந்து இதோட ஜாயின் பண்ணி போட்டிருக்க தையல். இந்த தையல் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வெளியில் தெரியக்கூடாது. அதனால தான் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இங்கே தையல் போடாமல் இதுக்கும் முள்ளையே தையல் போட சொல்கிறேன். இது ஸ்லீவில் மட்டும்தான் அப்படின்னு அப்படி கிடையாது. பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு எல்லாத்துலேயுமே சேம் தான். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்திருக்கேன், கழுத்தை அடித்து திருப்பியாச்சு. இப்போ இந்த லைனிங் ஓரத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம விட்டு கட் பண்ணியிருக்கோம். அந்த 1/4 இன்ச்சுக்கும் உள்ளர தான் நம்ம வந்து தையல் போடணும். இந்த லைனிங் ஓரத்துலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. லைனிங் பீஸ் அளவுக்கு துணி இருந்தால் போதும். இப்போ லைனிங் ஓரத்தில் நம்ம வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நம்ம தையல் போட்டு எடுத்துருக்கோம். எதனால் 1/4 இன்ச்சுக்கு கம்மிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ நிறைய ப்ளவுஸில் இந்த ஓரத்தில் ஸ்லீவ்லலாம் ஜாயின் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தையல் வந்து வெளியில் தெரியும் ஜாயின் பண்ணதுக்கு பிறகும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக நான் வந்து தையல் போட சொல்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.